ஹாய், வெல்கம் டு சமைத்து மகிழ். நவராத்திரி ஸ்பெஷல் 9 நாளுக்கும் 9 வகையான சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்குது. ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்த நாள். நம்ம வெள்ளை காராமணி வச்சு செய்யலாம். வெள்ளை காராமணி 1 கப், கடுகு 1/2 ஸ்பூன், கடலை பருப்பு 1/2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், தேவையான அளவு கருவேப்பிலை, துருவிய தேங்காய் சிறிதளவு. தேங்காய் ஆப்ஷனல் தான், வேணும்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இதுக்கு நம்ம ஒரு பொடி செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு 2 ஸ்பூன், காரத்திற்கேற்ப வரமிளகாய் 2, சிறிதளவு பெருங்காயத்தூள். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் வரமிளகாய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் எதுவும் விட வேண்டாம். லைட்டாக அந்த ஹீட்லேயே லைட்டாக செவக்கட்டும். இது ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதோட பொட்டுக்கடலையை சேர்த்திக்கலாம். நீங்க கட்டி பெருங்காயமா வச்சிருக்கீங்கன்னா இதுல போட்டு லைட்டா ஹீட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க நம்ம பொடி போடும்போது போட்டுக்குங்க. இது இப்போ வறுபட்டுருச்சு. இது நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்து தனியாக பொடி பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆகிடுச்சு. அதில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இதில் கடுகு சேர்த்திக்கலாம். இது கடவுளுக்காக படைக்கிறோம். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்திக்குங்க. அதனால நம்ம பூண்டு வெங்காயம் எதுவும் நம்ம சேர்த்துல. அதுக்காக தான் இந்த மசால் பொடி. அது போட்டீங்கன்னா நல்லா மணமா இருக்கும். நல்லா செவந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளை காராமணியை சேர்த்திக்கோங்க. இதை நான் வேக வச்சுட்டேன், தனியா வேக வச்சுட்டேன். இது சீக்கிரம் வெந்துடும். வெள்ளை காராமணி ஒரு 2 விசில் விட்டிங்கனாவே போதும். அப்பதான் நல்லா முழுசா இருக்கும், ஸ்மூத்தா இருக்கும். நம்ம வறுத்து வச்சிருந்தோம், அது பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை இதுல சேர்த்திக்கலாம். நான் ஓவர் நைட் ஊற வச்சு இதை நான் காலைல நான் பாயில் பண்ணிட்டேன். 2 விசில் நான் குக்கர்ல தான் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். இப்போ துருவிய தேங்காய் சேர்த்திக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வெள்ளை காராமணி தயார். திங்கட்கிழமை சந்திரனுக்கு உகந்தது. அதெல்லாம் நம்ம வெள்ளை பட்டாணி வச்சு செய்யறோம். இது ஓவர் நைட் நான் ஊற வச்சிருக்கேன். இதுக்கு கடுகு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலை பருப்பு 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுங்க, இல்லை விட்டுருங்க. கல்லுப்பு தேவையான அளவு, தாளிக்கு தேவையான அளவு எண்ணெய், சிறிதளவு துருவிய தேங்காய். இதுக்கு நம்ம பொடி பண்றதுக்கு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி, கடலை பருப்பு, ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், காரத்திற்கேற்ப வரமிளகாய். இது தனியா நம்ம வறுத்து அரைச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுல கடலை பருப்பும் வர கொத்தமல்லியும் சேர்த்திக்குங்க. இது நல்லா செவந்து வரட்டும். இதுக்கு எண்ணெய் எதுவும் விட வேண்டாம். நல்லா செவந்து வரட்டும். நல்லா செவந்துச்சு, எடுத்துடலாம். இதோட வரமிளகாய் சேர்த்துக்குங்க. வரமிளகாயும் நல்லா ஹீட் ஆகட்டும். இதுவும் நம்ம இப்போ எடுத்துடலாம். இது ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. இதில் கடுகு நல்லா புரிஞ்சிடுச்சு. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். இது நல்லா செவந்து வருது. இது செவந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம வேக வச்சிருக்க வெள்ளை பட்டாணியை சேர்த்திக்கலாம். நம்ம உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம்.
இதையும் நான் நைட் எல்லாம் ஃபுல்லாக ஊற வச்சு மார்னிங் வந்து நான் உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் அந்த பொடி சேர்த்திக்குங்க. உங்களுக்கு மஞ்சத்தூள் வேணும்னா அந்த டைம்லேயே வந்து வேக வைக்கும் போதே போட்டுக்குங்க. நான் மஞ்சத்தூள் எதுவும் போடல, அதே கலரில் இருக்கட்டும்ன்ட்டு நான் மஞ்சத்தூள் எதுவும் போடல. 2 நிமிஷத்தில் அந்த ஈரம் தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து துருவிய தேங்காய் சேர்த்திக்கலாம். ரெண்டு நிமிஷம் அந்த ஹீட்டில் இருக்கட்டும். வெள்ளை பட்டாணி தயார். அடுத்து 3வது நாள் செவ்வாய்க்கிழமை தட்டைப்பயிர் சுண்டல். இது 1 கப் தட்டைப்பயிர், தேவையான அளவு உப்பு, கடுகு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய். இது வந்து தனியாக நம்ம வறுக்கிறதுக்கு கடலை 2 வரமிளகாய், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், கொத்தமல்லி 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள். இதை வந்து தனியாக வறுத்து அரைச்சிக்கலாம். சேம் அதே தான், கடலைப்பருப்பும் கொத்தமல்லியும் போட்டுக்குங்க. இது நல்லா செவந்து வரட்டும். இது 2 நிமிஷத்துல இது செவந்துடும். இது நம்ம எடுத்துடலாம். இதோட காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் போட்டுக்குங்க. நம்ம இது இப்போ கடாய் வச்சுக்குங்க, எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இதோட உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறமா வரட்டும். நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் தட்டைப்பயிறு போட்டுக்கலாம். தட்டைப்பயிருக்கு அப்படிதான், நான் மஞ்சத்தூள் சேர்த்து வேக வைக்கல. நீங்கள் மஞ்சத்தூள் போடுறது உங்களோட விருப்பம்தான். அதனால தண்ணியெல்லாம் வந்து உறிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியை சேர்த்திக்கலாம். நல்லா இதை அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ துருவிய தேங்காய் சேர்த்திக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தேங்காயோட பச்சை வாசம் போனோடனே ஆஃப் பண்ணிடலாம். சுவையான தட்டைப்பயிர் தயார். பகுதி 1 முடிஞ்சு. 6 சுண்டலையும் நம்ம பார்க்கலாம். நன்றி. மேலும் சமைத்து மகிழ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.